வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். கண்ணம்மா பாரதிட்ட கேட்குறாங்க, சொத்து எல்லாத்தையும் அஞ்சலி பேர்லேயும் வெண்பா பேர்லேயும் மாற்றி எழுதிட்டாங்க, அதை நினச்சா உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த சொத்து உங்களுக்கு தான் சொல்லி வளர்த்துப்பாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ஆனால் நீ சொன்ன ஆங்கிளில் எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீட்டில் தான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நானும் அஞ்சலியும் ஓடி விளையாண்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட அப்பாவோட நினைவுகள் இந்த வீட்டில் தான் இருக்குது, அதெல்லாம் தான் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இருந்தாலும் நான் வந்த உடனே உங்ககிட்ட இருந்து சொத்தெல்லாம் கைவிட்டு போடுறது நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அரண்மனை மாதிரி வீடு என்னை விட்டு போச்சு, நான் கவலைப்படவே இல்லை, ஏன்னா என்னோட ராணி என் கூட தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. நீ என்னோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தன்னம்பிக்கை, தைரியம், தெம்பு எல்லாமே வந்திருக்கு கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு பாரதி. நான் உங்கள் கூட இருக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதை விட பெரிய வீடு காரெல்லாம் வாங்கி நம்ம வசதியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. அடுத்ததா விஜய் இப்போ ஒரு பத்திரிக்கைக்காரரை மீட் பண்ணி பேசுகிறாரு. உங்களுக்கு நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா மேடத்தோட பையன் பாரதி அவங்க ஸ்கூலில் வேலை பார்த்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த பையனவே வீட்டை விட்டு வெளில துரத்திட்டாங்க அந்த மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வீட்டுக்கு வெளியில் டென்ட் போட்டு தங்கிட்டு இருக்கிறாரு, ஊருக்கு தான் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பத்திரிக்கைக்காரர் சொல்கிறாரு, அந்த சௌந்தர்யா மேடத்துக்கும் எனக்கும் தீர்க்க முடியாத ஒரு கணக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. முன்னாடி நான் வேலை பார்த்த இடத்துல எனக்கு வேலை போனதுக்கு காரணமே அந்த சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் போட்ட ஒரு நியூஸ் தப்புன்னு சொல்லிட்டு என்னை எல்லார் முன்னாடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வச்சா அந்த சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாரதி வெளியில் டென்ட்டில் தங்கியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபோட்டோஸ் கிடைச்சா போதும், நான் ஒரு அரை பக்கத்துக்கு கவர் ஸ்டோரி எழுதிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எடுத்துக்கலாம் சார், நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அடுத்ததான் கண்ணம்மா பாரதி ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. கண்ணம்மா பாரதியை சாப்பிட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. யாராவது பார்த்தா ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுறேன், யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கண்ணம்மாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. விஜய் அந்த பத்திரிக்கைக்காரரை கூட்டிகிட்டு வர்றாரு. கண்ணம்மா பாரதிக்கு தெரியாமல் அவருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. மது கண்ணம்மாட்ட கேட்குறாங்க, அன்னைக்கு நைட்டு ஏண்டி அப்படி பயந்து அழுறனே, ஏதாவது கெட்ட கனவு எதுவும் கண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, என்னை பற்றின உண்மைகள் நிறையா விஷயங்கள் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் உன்னை பற்றி எல்லாமே தெரியுமே கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மது. நீ நினைக்கிற மாதிரி நான் கண்ணம்மாவே கிடையாது, என்னோட பேர் சித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. கண்ணம்மாவும் நானும் ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம், அப்போ ரவுடிகா என்னை துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினச்சி கண்ணம்மாவை அவங்க குத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா சாகிறதுக்கு முன்னாடி நீ தான் எங்கள் ஊருக்கு போகணும், கண்ணம்மாவா போய் என்னோட அம்மாவோட உயிரை காப்பாற்றணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் போகிறதுக்கு வேற இடம் இல்லை, அதனால நானும் கண்ணம்மாவா நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லையா, உனக்கே போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு மது கேட்குறாங்க. இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த அப்படின்னு மது கேட்குறாங்க. நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஏன்னா அது மைனர் ஜெயில் தானே அப்படின்னு மது கேட்குறாங்க. அங்கே நீ எதுக்கு போன அப்படின்னு மது கேட்குறாங்க. என்னை பற்றின எல்லா உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சின்ன வயசாக இருக்கிறப்பயே என்னோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா என்னை வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு புது ஊரில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மாவோட அம்மாவுக்கு ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு. அவர் கண்ணம்மாவோட அம்மாட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு நைட்டு நீங்கள் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட பொண்ணு தனியாக எப்படின்னே இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மாவோட அம்மா. வேலை பார்க்குறவங்களோட குழந்தைங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அங்கே கொண்டு போய் இவளை விட்டுலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். கண்ணம்மாவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே நமக்கு வேலையும் கொடுத்து நல்ல சாப்பாடும் போடுவாங்க கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்ணம்மா இப்போ அந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, உன்னோட அம்மா எங்கே இருக்கிறாங்க, நீ மட்டும் தனியாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு பூச்சாண்டி வருவான், வந்து உன்னை கூப்பிட்டா நீ போயிடாத, அவன் கொண்டு போய் பெரிய பூச்சாண்டிகிட்ட போய் விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. பூச்சாண்டியா, அவனை நான் பார்த்ததே இல்லையே, அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. அவன் கையில் பாம்பு போட்ட படம் வரைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. கண்ணம்மா அம்மாவுக்கு வேலை வாங்கி கொடுத்தவர் இப்போ அவங்க வராரு, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு கண்ணம்மாவை. கையில் அந்த பாம்பு படம் வரைஞ்சிருக்கிறத பார்த்த உடனே கண்ணம்மா ரொம்ப பயப்படுறாங்க. வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான், நீ வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அவர். கையில் இருக்கிற ஒரு கர்ச்சிப் எடுத்து இப்போது கண்ணம்மாவோட முகத்தில் வைக்கிறாரு. அவங்க மயங்கிடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு கண்ணம்மாவை இப்போது தூக்கிட்டு போகிறார் அவர். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.